11/7/2026 காருண்யா 761க்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றைக்கு பாருங்கள், சூப்பரான ஒரு 4D தான், ஆனால் பாக்ஸில் வந்துருக்குது. சரிங்களா, ஆல் போர்டு 06 கொடுத்துருந்தோம், 06 ஏபியில் வந்துருக்குது. நம்ம சி போர்டு என்னெல்லாம் கொடுத்துருந்தோம், 8 நம்ம கொடுத்துருக்குறோம். வீடியோ எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. 8 கடைசியாக இதை 4 நம்பர் சொல்லிவிட்டு 8 அதிகபட்சமாக வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா, எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க, மென்ஷன் பண்ணிங்கன்னு தெரில. காரணம் என்னென்னா, ஒருவேளை அப்படியே வந்தால் தான் அந்த 0651ங்கிறது உள்ளே வரும். சப்போஸ் இதை திருப்பி ஏதாவது பண்ணான்னா எதை திருப்புவான்னு தான் நம்ம ஒரு கேள்விக்குறி. பாருங்கள், 8060 40 4D நம்மளுக்கு வந்தாச்சு. சரிங்களா, 4D அப்படியே வந்துருக்குது. ஒரு நம்பரை மட்டும் திருப்பிட்டால் மீதி எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிடும். 40 வந்துருச்சா, 6ஐயும் திருப்பி இருக்குது, அவ்வளோதான். அப்படியே ரொட்டேட் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம், பார்த்து இது பண்ணி வச்சுக்கோங்க. 8 அதிகபட்சமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருப்பி அடித்தா கண்டிப்பாக 8 வரும். சி போர்டு கண்டிப்பாக வந்துருச்சா, 8 சி போர்டில் வந்துருச்சு. சரிங்களா, நம்மளுக்கு இந்த பாருங்கள் 4Dயை நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், ஒரு பாக்ஸு 2 பாக்ஸு 840ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த நம்பர் மட்டும் நம்ம 648ன்னு கொடுத்துட்டோம், 608ன்னு கொடுக்கல. இல்லை, அந்த 8 நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா, ஆனால் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதில் 4 நம்பரில் எதை எடுத்து 3 நம்பர் வைக்கிறதுன்னு பார்த்தேன், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. சரிங்களா, இருந்தாலும் பாருங்கள், இதில் சூப்பராகவே நம்ம கொடுத்துருக்குறோம். 4ஆம் நம்பரு 4 வெளியே வச்சு 860, 6 வெளியே வச்சு 840 அப்படின்னு அழகாகவே கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் ஒரு இதாக கொஞ்சம் சுதாரிச்சிருந்தீங்கன்னா 8 தூக்கி வெளியே வச்சா இந்த 2 நம்பரை திருப்பினாலே வேலை முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இதையும் இப்படி தான் வரும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து சொல்கிறோம். நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். வர்ற நம்பரை எடுத்து கரெக்டாக கொடுத்துட்றேன். இதுவும் நம்ம யார்ட்டையும் காசை வாங்கிட்டு கொடுக்கல. இது பண்ணால் ஃப்ரீயாக என்ன வருதோ அதை கரெக்டாக நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் இது மெனக்கெட்டிங்கன்னா சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா, எல்லாமே எதுவும் உறுதி கிடையாது, எப்படி வேணாலும் மாறி உட்காரோம். அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சி போர்டு நம்பரை சொல்கிறேன். அந்த மீதி நம்பரை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி வைங்க, வச்சுக்கிட்டே வருங்க. கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். இந்த மாதத்துலேயே போன மாதத்துலேயே இந்த மாதிரி பாக்ஸில் 2 வின்னிங் போச்சு. இந்த மாதம் 11ல் அந்த ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்துருச்சு. சரிங்களா, இந்த மாதிரி வர்றதுக்கு அடிக்கடி வரும். ஆனால் டைரெக்டாக வர அன்றைக்கி டைரெக்டாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் அப்படி எல்லா நாளும் டைரெக்டாக அடிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நாள் தான் அடிப்பாங்க. இப்படி தான் ரொட்டேட் ஆகி வரும். அதனால தான் சி போர்டு நம்பரை நம்ம பார்த்து எடுத்துடுறோம். சரிங்களா, என்னெல்லாம் வரும்ன்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 7, சப்போர்ட்டுக்கு 6, 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2, 6க்கு பவர் 1. சரிங்களா, இதில் இருந்தால் நாளைக்கு நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம், பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2, பி போர்டில் 3 0, சி போர்டில் 7 5, 4 எங்கே வேணாலும் வரலாம். ஆக மொத்தத்தில் சி போர்டுக்கு 7 5 4 0ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதை வச்சு தான் நாளைக்கு வரும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 5 இருக்காது, 5 இருக்க இடத்துல 0 இருக்க இடம் 5ன்னு வச்சுக்கணும் கணக்கு, அவ்வளோதான். 0க்கு பதிலாக 5, ஒன்று 5 வரும் அல்லது 0 வரும், இல்லை 0 5ங்கிறதும் ஒரு ஆட்டத்தில் வரலாம். காரணம் என்ன, பிசிக்கு வரணும் வந்தால், இல்லைன்னா 00 55 அந்த மாதிரி வந்துடும். நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் 7 0 3 6. சரிங்களா, இதுதான் வரும் டபுள்ஸாக எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, உங்களுக்கு வேறு எது இன்னும் வருதா பாருங்கள். சரிங்களா, ட்ரிபிள்ஸ் வந்துன்னா இந்த மாதிரி 4 நம்பரையும் போட்டுக்க வேண்டியது தான். சரிங்களா, பார்த்து போட்டுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம ஏன் இந்த 5 கொடுத்துருக்கோம்னா, 5ஆம் நம்பர் கொஞ்சம் வராமல் இருக்குது, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இந்த 3க்கு பதிலாக 8ஆக மாறலாம். பி போர்டில் பொறுத்த வரைக்கும், பி போர்டில் இந்த 3க்கு பதில் நான் 8 வந்தால் வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 0 பி போர்டில் வரணும், அப்படி இல்லைன்னா 5ஆக வந்தால் சி போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 800வும் நம்மளுக்கு சி போர்டுக்கு கணக்கு இருக்குது, வரலாம். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். திருப்பியும் 8 பி போர்டு சி போர்டு வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காது. சரிங்களா, அதனால் நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு 4Dயை கூட நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இதுக்கு பாக்ஸாகவும் வரலாம். சரிங்களா, நம்ம சொல்கிறோம் 9 8 7. சரிங்களா, இந்த ஒரு 4D கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நம்பரையும் வச்சுக்கலாம், இந்த நம்பரையும். காரணம்னா 67 98 இது அப்படியே ஒரு பாக்ஸாக கூட கொடுத்துருவாங்க. சரிங்களா, உங்களுக்கு வருதா பாருங்கள். சரிங்களா, 4 1 5 செட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு பாக்ஸாக போட முடியறதும் இல்லை, சி போர்டு நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். சரிங்களா, இதை பண்ணாலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துடலாம். எல்லா நாளும் வின்னிங் வராது, ஏதோ ஒரு 10 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி 4D பாக்ஸில் வரலாம். சரிங்களா,
அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏதாவது பவர் நம்பர் வந்தால் பவர் பண்ணி வைங்க சரிங்களா உங்களுக்கு. ஏன்னா 37ன்னு இருக்குது, 32ன்னு வரலாம், 26ன்னு இருக்குது, 21ன்னு வரலாம் சரிங்களா. அந்த மாதிரியும் வரலாம். அப்படின்னு வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியுமா வரும், 2 1 3 321 சரிங்களா. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் பவர் ஆகும். அப்படி பவர் ஆகிற நம்பர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு கால்குலேஷனில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்லாம் வரலாம். அப்படி இது வந்து டைரெக்டாக இதில் இருக்கிறத நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா. ஒரு நம்பர் நான் இதுலேயும் பவர் பண்ணி வச்சுருக்கேன் 635. காரணம் என்னங்கன்னா 635 எப்படி பவர் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 080ங்கிறது 35 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால தான் அந்த ஒரு கான்செப்டில் அதை பண்ணி வச்சுருக்கிறோம். 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா போர்டுக்கு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9 திருப்பினா 6 அப்படி திருப்பும்போது இதையும் பவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கு தான் நம்ம அந்த நம்பரை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் 635ன்னு சொல்லிட்டு. 637ன்னு வச்சுருக்கிறோம். காரணம் என்னென்னா 37 இருக்கா 67 இருக்கா, இதை தொடர் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் லிஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்புலையும் எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர்களை கொடுத்துருக்கேன். 2980ன்னு வரலாம், 2985ன்னு வரலாம் சரிங்களா. 7 இந்த நம்பரும் வரலாம், 987ம் வரலாம் சரிங்களா. ஏதாவது ஒன்று இது பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம்.